வானங்களுடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. சகோதரர்களே, வானத்திலே மலையை பொழிய வைப்பதா இல்லையா என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறார். பூமியிலே விளைச்சல்களை உண்டு பண்ணுவதா இல்லையா என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை நமது உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். தலைவர்களை நாம் தேர்ந்தெடுப்பதின் மூலமாக எத்தனையோ உள்ளங்களை உடைத்திருக்கிறோம் சகோதரர்கள், உடைத்து கொண்டே இருக்கிறோம். அற்பமான பணத்துக்காக வேண்டி எத்தனையோ பேர் எத்தனையோ உள்ளங்களை உடைத்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நமது நம்பிக்கை நமது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை தான் செய்வான் என்பதுதான் நமது மார்க்கமாக இருக்கிறது. நாம் ஈமானிலே அதை கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே, நாம் யாருக்கும் அநியாயம் மட்டும் செய்யக்கூடாது. சகோதரர்களே, அநியாயக்காரர்களாக உலகத்திலே நாம் தெரியக்கூடாது. சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை உலகத்தில் முடிவு செய்து இருக்கிறானோ, முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அவைகள் தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்று உள்ளத்திலே நாம் நம்பிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஆட்சியை கொடுக்கின்றானோ அவர்களை கொடுப்பான், யாரிடத்திலே ஆட்சியை பறிக்கின்றானோ அவைகளை பறித்து விடுவான் என்பதுதான் உண்மையானதாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் உள்ளத்திலே கொண்டு வருவோம். சகோதரர்களே,